கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த புதனிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். அவருடைய வழிநடத்தலை நாம் ஒவ்வொரு நாளும் அறியும் பொழுது, அவருடைய வார்த்தையும் நாம் அறியும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்குள் அனுக்கிரகம் செய்வாராக. ஏக சிந்தை, பொறுமையும் ஆறுதலும் அளிக்கும் தேவன். பொறுமை மட்டும் ஆறுதல் மட்டும் அளிக்கிறார், நமக்கு எல்லா விதத்தையும் அவர் அற்புதமாக வழிநடத்துகிறார். பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் பொறுமை, ஆறுதல், அன்பு, கிருபை, செல்வம், எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கிறது அவருடைய மரணத்தின் மூலமாக. சிலுவையின் மரணத்தின் மூலம் இதெல்லாம் நமக்கு தந்து அவர் நமக்கு சோர்ந்து போக நேரத்தில் இந்த ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறார். அப்படித்தானே? நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அன்பு தருகிறேன், ஆறுதல் தருகிறேன், கிருபை தருகிறேன், நம்பிக்கை தருகிறேன். இதையெல்லாம் சொல்லுகிறார். பாருங்கள், கிறிஸ்து வருங்க, கிறிஸ்து இயேசுடைய மாதிரி அவருடைய போல ஏக சிந்தை. நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்கள். உங்களுக்கு எல்லா சிந்தனை, உங்களுக்கு எல்லாம் ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் இதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். இதையெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்றால் அவர் வழி நடத்துகிறார் என்று அர்த்தம். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பொறுமை, ஆறுதல், அன்பு எல்லாம் தருகிறேன். அப்போ தரும் பொழுது அமேன் அப்படி சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது அவர் உள்ளே வந்து இது எல்லாத்தையும் அவர் வழி நடத்த ஆரம்பிச்சிடார். ரெண்டாவது பாருங்கள், கிறிஸ்துவனுடைய சிந்தனை. அவர் எப்படி செய்தார், அவர் எப்படி நம்பிக்கையை வளர்த்தாரோ, அவர் எப்படி விசுவாசத்தில் இருந்தாரோ, அவர் எப்படி தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்தாரோ, அதே போல ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களை அவர் அனுக்கிரகம் செய்வாராக. தேவன் இந்த மாதிரி ஒரு அனுக்கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கணும்னு சொல்லி தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். எனி டைம் நீங்கள் போகும்போதும் வரும்போது, சில நேரம் நீங்கள் வேலையில் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வரீங்க, ட்ரெயினில் வரீங்க, ஒரு மணி நேரம் சும்மா இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பாருங்கள், கேட்டுட்டு வீடியோ கேட்டுட்டு வாங்க, வசனம் கேளுங்க. அது திரும்ப திரும்ப உங்கள் உள்ளத்தில் பதியட்டு. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். தேவன் தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்னு சொல்லி. அதனால் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எவ்வளோக்குள்ளே எதை விதைக்கிங்களோ, நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பேங்கில் எப்படி சேமிச்சுட்டே இருக்கீங்களோ அதே போல் எதை சேமிக்கிங்களோ அதெல்லாம் வரப்போகுது. ஆகையால் உங்களை உள்ளத்தில் இன்று முதல் அவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் நீ சேமி. எது? உனக்கு பொறுமை சேமிச்சுக்கா, ஆறுதலை நீ எப்படி பெற்றுக்கொள்ளன்னு சேமிச்சுக்கா, கிறிஸ்துவின் ஏக சிந்தனை எப்படி, அறிவு, ஞானம், புத்தி எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை கொடுக்கிறார். இப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். வார்த்தையை கொண்டு அவர் வழிநடத்துகிறார். அவர் வழிநடத்தும் போது நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை லகுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பெரிய போராட்டம் மாதிரி தான் இருக்கும். இந்த செக்கு இருக்க மாறு இப்படியே திரும்ப 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 சுற்றி எடுத்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கான முயற்சி நடக்காது, முன்னேற்றம் நடக்காது, ஒன்றும் நடக்காது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? உங்களை ஊண்டுதோல், அதாவது நீங்கள் இன்னொரு படிக்கு மேலே ஏறதுக்கு உங்களை புஷ் பண்ண மாதிரி அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்க ஒரு ஜீவன் உள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிறாருங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்க. நிறைய பேர் அப்படியாயிரும், இப்படி ஆயிரும், இதை செஞ்சிடும், அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, உலகம் அப்படியாவதோ, இதாவதோ, எதையாட்டு இந்த பாருங்கள், டிவியில் நீங்கள் திறந்து பார்த்து உட்காந்தீங்கன்னா பூரா நெகட்டிவாக தான் இருக்கும். எதையாட்டு பேச்சு அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு, அவனை கொண்டான் இவனை கொண்டான்னு. ஆனால் அதெல்லாம் உள்ளத்தில் போட்டால் என்ன நடக்கும்? கசப்பு, வன்முறை, பொறாமை இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்கள் உள்ளத்தில் விதைக்கும் போது அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். சந்தோஷமாக இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இளைப்பாறுதல் வேண்டுமா, இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறீங்களா? தேவனுடைய வார்த்தை இப்படி தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.